வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா மேலப்பள்ளி மாட்டுச்சந்தையில் இருக்கும். ரெண்டு நல்ல மதுரை குட்டை, சூப்பர் குட்டை, வண்டி பழக்கம் உள்ள குட்டை தான். ரேஸுக்கு ஆகும். பல் 2 பல்ல 4 பல்லாம் பார்க்கணும். இதுவும் மதுரை காலை தான். காலை 2 80,000 ரூபா சொன்னார். 70க்கு கேட்டாங்க. இது ரேஸில் ஓடின காலை, சூடெல்லாம் போட்டு ஊற்றிலாம் 2 பக்கம் ஜம்முன்னு போட்டு ஓடின காலை தான். இப்போ என்னதில் மறுபடியும் இங்கே வந்துருச்சு, சந்தைக்கு வந்துருச்சு. எல்லாமே பசு மாடு, மாடுகள்லாம் வந்து பெரிய பெரிய மாடு 40,000. இது பூரா வரிசையாக பால் மாடு தான் பூராமே. ஒவ்வொரு மாடு 40,000, 30,000, 25,000 அந்த ரேஞ்சில் வியாபாரி சொல்லிகிட்டு இருக்கார். யாருக்கு எந்த மாடு தேவையோ அந்த மாடை பிடிச்சி கேட்க வேண்டியதான். இது பூராமே வந்து காங்கயம், ஜல்லிக்கட்டுக்கெலாம் ஆகாது, அந்த அளவு சூட்டு இல்லை. கிட்ட போனால் ஒன்றும் முட்டலை. இது பூரா முடிஞ்சிருச்சு. இந்த காலை பூராமே வெட்டுக்கு, பூரா கேரளாக்காரனுக்கு வெட்டுக்கு முடிஞ்சு அந்த இதில் கொண்டு வந்து உரமாக கட்டிட்டாங்க. பூரா வெட்டுக்கு முடிஞ்ச காளைங்கள் தான். இது பூரா சர்ச்சில் 2 காய் அடிக்காத காளைங்கள், மாப்பிள்ளை காளைங்களுக்கு ஆகும். இது வெட்டுக்கு தான். கேரளா முடிஞ்சாச்சு. வெட்டுக்கு முடிஞ்சாச்சுனாலே சில மாட்டுக்கு அவங்க நினைச்சோம், அவங்க இனிஷியல் போட்டுருவாங்க, அந்த அடையாளம். அவங்க எனக்கு ஏகப்பட்ட வியாபாரம் எடுத்துருப்பாங்களோ அவங்க மாடுன்னு இனிஷியல் போட்டு வச்சுருவாங்க. நல்ல இதுவே இந்த காலமே வெட்டுக்கு தான் போச்சு. நல்ல காலம். இந்த ஜல்லிக்கட்டு ஷூட் இருந்துச்சு. கிட்ட போகும்போது சிறு இருந்துச்சு அண்ணா. ஏகப்பட்ட மாடு இன்னைக்கு வரது. ஆனால் வந்து பூராமே நிறைய மாடு வெட்டுகள் போணுச்சு, நிறைய மாடு விற்காமல் வந்துச்சு. பால் மாடு 28,000 ரூபா சொல்லிகிட்டு இருக்கார். 22 வரை கேள்வி கேட்டாச்சு. இது பூராமே வந்து பால் மாடு தான். இது ஜோடி 2மே 70 ரூபா சொன்னார். 35 அவங்க வந்து அவரை மதிக்கிறார். வேணான்னு இது பால் மாடு தான். ஏன்னா 1 லிட்டர் 1.5 லிட்டர் பால் இருக்கும். அவ்வளோதான். மடு இல்லைலாம். இது பூராமே வடக்குள்ள மனை போல ஏற்றி இங்கே வருமானம். இது ஒரு நாட்டு மாடு 25,000 முடிஞ்சுது. முடிஞ்சு பதிட்டு போகிறார். பூராமே மணப்பாறை வாங்கி அங்கே மணப்பாறை, ஈரோடு அந்த சைடு ஏகப்பட்ட மாடு அங்கேருந்து வந்தது மாடு தான். அதெல்லாம் நம்ம காட்டுக்கு வந்து வெயில் தாங்க என்னன்னு சொல்ல முடியாது. அது எந்த மாடும் கேரண்டி கொடுக்க முடியாது. ஏதோ வீட்டில் போட்டு வளர்க்கலாம்.